ஒரு தடவை முடி வெள்ளையாச்சுன்னா மறுபடியும் கருப்பாகுமா? சுத்தி வளைக்காம பதில் சொல்லணும்னா ஆமா முடியும். இதை பத்தி டீட்டெயில்டா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல வந்து கருவேப்பிலை பொடி, இதை டெய்லியுமே உங்களால முடிஞ்ச ஒரு வேளை மத்தியானமோ இல்லை நைட்டோ மோர்லேயோ இல்லை தண்ணியிலையோ எந்த ஒரு ஃபார்ம்லையோ கலந்து நீங்க குடிச்சுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, எல்லாராலையும் பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு ஆயில் ரெசிபி ஒன்று சொல்றேன். 60 கிராம் நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணணும். 40 கிராம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தாலே போதும். நல்ல முடி கருப்புங்க. இது கூட ஜடாமன்சி போட்டுக்கலாமா? கூடாது. செம்பருத்தி போடலாமா? கூடாது. 2 மூலிகை எடுத்தாலும் பரவாயில்லைங்க. அதோட முழுமையான பலன்களும் நமக்கு கிடைக்கணும். இது கூட நீங்கள் வேற ஏதாவது சேர்த்தீங்கன்னா அதோட அந்த சேர்க்குற அளவு, அந்த விகிதாச்சாரம் குறையும். அப்போ உங்களுக்கு பலன்களும் குறையும். இந்த 2 போதுங்க. கருவேப்பிலை, நெல்லிக்காய், முடி கருக்கிறதுக்கு இது 2மே போதும். இது கூட வேணும்னா நீங்கள் கரிசலாங்கண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இதுவே போதுங்க. உங்களுக்கு முடி நல்ல கருகருன்னு வளரும். டேண்ட்ரஃப் இருந்தால் போயிடும். அந்த ஏஜ் ஆக ஆக முடி தின்னாகும் இல்லையா, இந்த டென்சிட்டி கம்மியாகும் இல்லையா, அது எல்லாமே சரியாகும். இந்த ஒரு எண்ணெயே போதும். இதுதான் உங்கள் ஃபார்முலாவா? அப்போ இப்படி தான் எண்ணெய் ரெடி பண்ணுறீங்களான்னு கேட்டால் இது எங்களோட கமர்ஷியல் ஃபார்முலா கிடையாதுங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு ரொம்ப காட்டமாக இருக்கும். அது வந்து கமர்ஷியலாக சேல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சரியாக இருக்காது. பட் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரி, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ எனக்கு 41 வயசு. ஒரு 39 வயசில் ஒரு 2 வருஷம் முன்னாடின்னு எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ்லேயே முடியெல்லாம் நல்லா நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போல்லாம் காலேஜ் படிக்கிற டைம்லையா அது வந்து ஃபார்ச்சூன் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையாக சொல்லிக்குவோம். பட் இப்போ கொஞ்சம் வயசு ஆக ஆக அது கொஞ்சம் சோகமாக தானே இருக்கும். நான் வந்து என்னோட ஷாம்பு, என்னோட ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்த முடி வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் கிடையாதுங்க. நான் எதிர்பார்க்கல, அதனால என் மாதிரி எதுவும் எடுத்து வச்சுக்கல. பட் வந்து நமக்கே ஒரு நாள் தெரியும், ஏதோ நம்ம ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ பார்த்து என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப இங்கேருந்து அந்த முடி வந்து திரும்ப அந்த பிளாக்காக மாறி இருந்தது. நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக உங்கள் எண்ணெயை ப்ரமோட் பண்ணுறீங்களா, உங்களோட ஷாம்பு ப்ரமோட் பண்ணுறீங்களான்னா அப்படி இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறது, எனக்கு 20 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே நிறைய முடி நரைச்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குது. ரிவர்ஸ் ஆகுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இது சொல்ல வரேன். வேறு இதில் எந்த ப்ரமோஷனும் கிடையாது. இன்னொரு நடந்த உதாரணம், எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் ஒரு எண்ணெய் தயாரிப்பாங்க. அந்த பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டில், அந்த காலத்தில் வந்து கண்ணாடி பாட்டிலில் வரும். அதில் வந்து இந்த கொல்லிமலை ஜாமான் இருக்குல்ல, அதில் அந்த ஜாமான்லாம் போட்டு நிறைய இலையெல்லாம் போட்டு ரொம்ப திக்காக இருக்கும். அது பார்த்திங்கனாலே கருப்பு கலரில் அது அப்படியே எண்ணெயை ஊற்றி மேலே ஊற்றுவாங்க, மக்கி அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15-20 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவர் வீட்டுக்கு வந்திருந்தவர் இந்த எண்ணெயை வந்து குளிச்சுட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சிக்குவார், கை காலெல்லாம் தேய்ச்சிக்குவார். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் அவருக்கு இந்த கையில் இருந்த முடியெல்லாம், அவருக்கு வெள்ளையாக இருந்ததெல்லாம் கருப்பாயிடுச்சு. தலையில் இருந்த முடி வந்து வெள்ளையாக இருந்தது கிரே ஆயிடுச்சு. ஆனால் கையில் இருந்த முடி கருப்பாயிடுச்சு. அது திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து எனக்கு வந்து அது பெரிய இதாக தோணலை. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரும், தெரியும்ல, அந்த ஹெவி ஹெர்பல் ஸ்மெல்ல. அப்போ வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியலை. எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மாவுக்கும் அந்த ரெசிபிலாம் ஞாபகம் இல்லை. அவங்க என்னென்னமோ போட்டு காய்ச்சுவாங்க. அவங்களுக்கு முடி ரொம்ப நல்ல திக்காக இருக்கும். திக்காக இருக்காது, நல்லா டார்க்காக இருக்கும். அவங்க என்ன சீக்ரெட், எனக்காவது இப்போவே நரைச்சிருச்சு, அவங்களுக்கு இப்போ தான் லைட்டாக அங்கங்கே நரைச்சிருக்கும். என்ன சீக்ரெட்னு கேட்டால், எனக்கு வந்து எப்போ வந்து கிடைக்குதோ, நான் வந்து கரிசலாங்கண்ணி கிடச்சிச்சின்னா உடனே அதை அரைச்சி அப்படியே தலையில் போட்டுக்குவேன். ஒரு பேக் மாதிரி ஒரு 10 நிமிஷமாக 2 மணி நேரமும் முடியுற வரைக்கும், கணக்கெல்லாம் கிடையாது, ஒரு வருஷம் அப்படியே குளிச்சிருவேன். பார்த்தா அடுத்த நாளே முடி நல்லா கருகருன்னு ஆயிரும். உடனே இல்லை, அடுத்த நாள் அந்த மாதிரி கருகருன்னு ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போட்டு பார்த்துருக்கேன். இதை நான் எதற்கு சொல்கிறேன்னா, இந்த 2 டிப்ஸும் பண்ணுங்க. அதை விட இந்த முக்கியமானது இந்த 3வது டிப்ஸ் தான், எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது இதை நம்ம செஞ்சிட்டோம், இது பலன் இப்படி கிடைக்குமா அப்படின்னு, என்ன கருப்பாயிடுச்சா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சரி, நீங்கள் சரி எவ்வளோ நாளில் இது கருப்பாகும்னா, ஒரு வருஷம் ஆகலாம். இந்த பொடியை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஏன்னா அவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டால், அவ்வளோ நாள் ஆகலாம்.
அவங்கவுங்க ஏஜ், உடம்பு அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டியை பொறுத்து. பட் கண்டிப்பாக ஷுவராக ரிசல்ட் இருக்கும். நம்ம வருஷக்கணக்காக டை போட்டுக்கிட்டு அந்த பிபிடி கலந்த அமோனியா கலந்த டை போடுறதுக்கு கொஞ்சம் இது ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே. அது உடம்புக்கும் நல்லது, ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சாய்ஸுங்கிறப்ப அதை வந்து எனக்கு முடி நரைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று செய்யலாம்ல, ஈஸியானது தானே. செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். நன்றி.